தகப்பனாய் இருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற நீய நானும் அவரோடு ஒவ்வொரு போல நாம் மாற வேண்டும். உலக காரியம் நம்மளுக்கு அவசியம். ஆனாலும் கற்றுடைய நாட்களிலே நாம் இந்த சபை கூடுதலிலே நாம் ஒரு நாளும் மறந்து போகாதபடி கத்தர் சார்ந்த வரையத்தோடு நீ வருவாய் என்றால் நிச்சயமாக சொல்லுற அவன் வீட்டில இனி நீ பார்க்கிறதுக்கும் மேலாக கத்தர் அதிகமாக செய்கிறது. உங்களோட கடந்து வருவார். பிரசனம் உங்களை நடத்தும். கைவுள்ள கரம் உங்களை கரம்பிடித்து அவர் கொண்டு வருவார். எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிற தேவன். இந்த காலவெளியை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் நிற்பதும் ஆண்டவரே, உடைய சித்தம் ஆண்டவரே, அப்பாசோதனம் நிர்மலமாகாது இருப்பதும் சுத்த கிருப ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. இந்த 19 நாட்களிலே எங்களுடைய இந்த சபைகளை எவ்வளோ பாடுகளை அனுபவிச்சோம் ஆண்டவரே. எவ்வளோ துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே சோத்திரம். எங்களுடைய பாவங்களை கழுவும்படி ஆண்டவரே நீ வரும்பொழுது ஆண்டவரே பிசாசானவர்களை ஆண்டவரே மடங்கடைந்து சபை ஆண்டவரே சபையில ஜபத்தில் கலந்து கொள்ளாதபடி எவ்வளோ பிரச்சனைகள் கொண்டு வந்த ஆண்டவரே, இன்றைக்கு கூட ஒரு விடுதலை கொடுக்க ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே கரம் பிடித்து கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி 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 அப்பா. எங்களுடைய விடுதலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுடைய போராட்டத்துக்காக ஆண்டவரே விடுதலை கொடுக்க போறதுக்காக நன்றி 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 அப்பா. யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் வழியை விடமாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் விடமாட்டேன். தானியேல் சொன்னா விசுவாசத்துல என் அப்பா என்னை எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அப்பா என்னை எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் பவுலும் சீலாவும் துதித்தார்கள். அந்த சிறைச்சாலையை 2ஆய் பிளந்தது. இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில என்னென்ன பிளவுகள் இருக்கிறதோ, என்னென்ன கசப்புகள் இருக்கிறதோ, என்னென்ன வேதனைகள் இருக்கிறதோ, என்னென்ன பண பிரச்சனைகள் இருக்கிறதோ, என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ, இன்றைக்கு 2ஆய் பிளந்து ஆண்டவர் முற்றிலுமாய் உங்களை மாற்றி உங்களை அபிஷேகம் பண்ணி இந்த 21 நாட்களிலே ஆண்டவர் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் மீட்பர் என்னோடு இருக்கிறார், என் மீட்பர் என்னோடு இருக்கிறார். அவர் கோலும் அவர் கடியும் கேட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போன நேரத்தில் இந்த காலவேளை ஆண்டவரே நானா வரவில்லை ஆண்டவரே, என்னை கொண்டு வந்தீர் ஆண்டவரே, எல்லா கடைகளை உடைத்து ஆண்டவரே நீ கொண்டு வந்தீரே, உங்களுக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். யாருக்கு கிடைக்காத பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளையில கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒன்று கூடி நாம் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வாரும், நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வாரும் ஆண்டவரே. இந்த 3 நாட்கள் நாங்கள் ஏதோ பண்ணி சோம் பண்ண போறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கைக்காக, எங்களுடைய நிலைமைக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய கணவனுக்காக, என்னுடைய தாய் தகப்பனுக்காக ஆண்டவரே, உற்சாகங்களுக்காக ஆண்டவரே நான் சோம் பண்ண போறோம் ஆண்டவரே. முதலாவது ஆண்டவரே யோசுவா சொன்ன ஆண்டவரே, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் 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 என்று அவருடைய விசுவாசத்தை ஆண்டவரே நீர் பெரிய செய்கிற ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை கூட யோசுவா போல மாற்றுவீராக ஆண்டவரே, யோசுவா குடும்பத்தை போல மாற்றுவீராக அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு எஸ்தரை போல, ஒரு தெபோராளை போல, ஒரு ரூத்தை போல, ஒரு அன்னாளை போல ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை ஜெபிக்கிற ஒரு சேவாவி எங்கள் மேலே எங்கள் மேலே எங்கள் மேலே ஆண்டவரே ஊற்றுங்கப்பா. நறுமண தைலத்தை ஊற்றுவீராக ஆண்டவரே. இந்த செல்வம் குறையில்லாதபடி ஆண்டவரே இடதோறும் அப்பா நாங்கள் வீட்டிலே எழுந்து ஆண்டவரே இந்த செல்வத்தை நாங்கள் ஏறெடுக்கணும் ஆண்டவரே. இது தொடர்ந்து எங்கள் வீட்டிலே நடக்கணும் அப்பா. இந்த செல்வத்தை ஒரு தடையம் அடையக்கூடாது அப்பா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. யாரிடம் சொல்லுவே, யாரிடம் கதறுவே, யாரிடம் சொல்லவே, யாரிடம் கதறுவே. உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. உறவினர் பிரிந்து போகையில், உறவினர் பிரிந்து போகையில், உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. அல்லேலூயா. நம்முடைய உள்ளம் உடைந்த உள்ளம், நம்முடைய இருதயம் உடைந்து போன இருதயம், பாடுகள் நிறைந்த இந்த உலகம், பாடுகளை அனுபவிக்க நம்மை இந்த உலகத்தில் வைக்கவில்லை. நாம் நல்லாய் வாழவும் நல்லா இருக்கவும் கர்த்தர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பலவீனத்திற்காக சிலுவையிலே மரித்தவர், ரத்தம் சிந்தினவர், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர். அவர் இன்றும் பரிந்து நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவினிடத்தில் வலது பாறை சென்று அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் மனம் இறங்குங்கள் அப்பா, என் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க ஆண்டவர், என்னார் என்று அறியாதபடி வாழ்ந்திருக்கிறான் ஆண்டவர். அந்த ஜீவன் ஆண்டவரே நீங்கள் தந்தது, இந்த ஆத்துமா நீங்கள் தந்தது ஆண்டவரே. வேறே பெற்ற ஆத்துமாவை ஆண்டவரே அம்மா நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்காக நான் செபிக்கிறேன், மன்றாடுகிற ஆண்டவரே, இவருடைய பாவங்களை மன்னிங்கப்பா என்று பரிந்து பேசுகிற ராஜாதி ராஜாவாய் ஈத சிங்கமா இருக்கிற எங்கள் தகப்பனை ஒரு விஷயம் நாங்கள் மன்றாடி ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட அப்பா, குடும்பங்களையும் கூட ஆண்டவரை ஒப்புக்கொண்டு இருக்கிற, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறாங்க, கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொண்டிருக்கிறாப்பா. ஒரு விஷயம் மனம் நிறைந்தாப்பா ஆண்டவரே, ஒரு கைவிழுக்கிற ஒவ்வொரு பேரும் தாங்கி நடத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கால்கள் சரிவிடாதபடி எங்கள் பாதத்துக்கு வெளிச்சமாய் வந்தீரப்பா. அப்பா எங்கள் பாதமாய் ஆண்டவரே பாதத்துக்கு வெளிச்சமாய் வந்தீரப்பா. இந்த நேரத்தில் தாழ்த்துகிறோம் 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 அப்பா. இன்றைக்கு நீங்க யாரா இருந்தாலும் சரி ஆண்டு இருக்கிற ஒப்பு கொடுக்கிற வேலையில இன்னும் இருக்கிற மீதியான 2 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் உன் சிறைப்பை மாற்றுவார், உன்னுடைய வேதனைகளுக்கு ஒரு பதிலை தருவார், உன்னுடைய துக்கங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் எதை நினைக்கிறாயோ, எதற்காக ஜெபிக்கிறாயோ, எதற்காக கண்ணீர் விடுகிறாயோ அதற்கெல்லாம் விடுதலை கொடுத்து உங்களை அவர் தூக்கி நிறுத்துவார். அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை கண்மணி போல நடத்துவார், அவர் உங்கள் சிறுகளால் அவர் மூடி மறைத்துக் கொள்ளுவார். நீ ஒன்றே ஒன்று செய்யணும், ஜெயமோ எங்களுடையது, கர்த்தர் யுத்தம் செய்கிறார், ஜெயமோ உங்களுடையது, ஜெயமோ உங்களுடையது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், யுத்தம் என்னுடையது, ஜெயத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். கை கூறுவோம் கை கூறுவோம்
கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். அல்லேலூயா. அவர்களை மறந்து ஆனந்தமாய் அவரிடத்தில் வரும் பொழுது நிலைமைகள் மாறும். இன்றைக்கு உன்னை பார்த்து எவ்வளவு பேர் அவமானமா பேசலாம், ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறவர்கள் இவ்வளவு நாள் கூட ஜீவனை தந்து செய்து முன்பாக ஒரு பண்டிகை கவலைப்படாத 21 நாட்களுக்கு பிறகு கர்த்தர் வாழ்க்கையே மாற்றுவார், உன் குடும்பங்களை மாற்றுவார், உன் வேதனைக்கு ஒரு பதிலை தருவார். முடியாத அதிசயங்களை காண்பார். நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை இந்த பாரத்தோடு நாம் ஜெபம் பண்ண போறோம். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதை விட கர்த்தர் நாளெல்லாம் அவருடைய காரியத்திற்காக ஜெபம் பண்ணும்போது நம்முடைய சிறைகளை அவர் மாற்றுவார். என்னுடைய நிலைமை மாற்றத்தான் என்னை கொண்டு வந்தார். 21 நாட்களுக்கு முடிவுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி இன்றைக்கு ஆண்டவரே அம்மா நீங்களாக தகவல் தாயை போல நண்ப சகோதரி ஒரு தாயை போல திருச்சி ஒரு நீராண்டவரை சொல்லி மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டுங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். இல்லாதவர்கள் இருக்கிற போல அழைப்பவார், அழைத்து வருவார். நீ ஒன்றுக்கு கலங்காது, திகையாது, திகையாது, துக்கப்படாது, துக்கப்படாது, கலங்காது, எதுவும் கலங்காதே. தாய் போல சேற்றி, தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல சேற்றி, தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க, யாரும் இல்லையே புரிந்து கொள்ள, யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க, யாரும் இல்லையே. போதும் என் வாழ்விலே இயேசையா, போதும் என் வாழ்விலே, போதும் என் வாழ்விலே இயேசையா, போதும் என் வாழ்விலே. தாய் போல சேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்து என் இயேசையா. தாய் போல சேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்து என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போது என் வாழ்விலே
நீங்க தான் எங்களுக்கு நீர் மாத்திரம் வாழ்க்கையில வரணும். நாங்க எல்லாம் வீரியமா ஜெபம் பண்றோம், ஆலைக்கு ஓடி வரோம். அடுத்த நாளே நாங்கள் விழுந்து போறோம், அடுத்த நாள் நாங்கள் சோர்ந்து போறோம், அடுத்த நாள் நாங்கள் பலவீனப்படுகிறோம். அப்பா இந்த சத்துருவின் கிரியைகளை மீண்டும் மேற்கொள்ளக்கூடாது. இந்த செவ்வாவை எப்போது காத்துக் கொள்ள ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எப்போது எங்களை தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த வல்லமை எப்போது எங்கள் கரங்களில் கொடுங்கப்பா. நாங்கள் யாருக்காக ஜெபம் பண்ணும்போது வல்லமை புறப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த ரத்தத்தினாலே கழுவுங்கப்பா, இந்த ரத்தத்தினாலே சுத்திகரிங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. ஆத்மாவுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த சபையில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானஸ்நானம் எடுக்கணும். அவர் வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது. அப்படி அடையாளங்களை நீங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க. அழிவு எங்க பார்த்தாலும் அழிவு, எங்க பார்த்தாலும் நிலச்சரிவு, எங்க பார்த்தாலும் மழை, எங்க பார்த்தாலும் தண்ணீர் ஓடுகிறது. இப்போ வருகிற ரொம்ப அதிகமா எது வருதுன்னு சொன்னா நெருப்பு. அல்லேலூயா. நெருப்பு வரும்போது அல்லேலூயா, நெருப்பு மழை வரும்போது அல்லேலூயா. அதற்காக யுத்தம் பண்ணி நான் ஜெபம் பண்ண போறோம். அப்படிப்பட்ட காரியம் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே. எல்லாரும் தயவாய் மன்னிங்கப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்கள் நீராக உருவாக்கினவர் அப்பா. ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக நாம் பாரத்தோடு ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைங்க ஆண்டவர். இந்த காலவேளையில் அப்பா ஒரு மனப்பட்டவர்களாய் ஒரு மனத்தின் ஆவி எங்கள் மேலே ஆண்டவரே நீர் ஊற்றும்படியாய், ஆண்டவரே நறுமணத்தின் ஆவியை ஊற்றும்படியாய், வல்லமையின் ஆவியை ஊற்றும்படியாய், அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு அப்பா இப்பொழுது எவர் இருக்கிறார்களோ அவர்கள் மேல ஊற்றுவீராங்கப்பா. ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்கப்பா. இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். குடும்பத்துல பிரச்சனை, கணவன் விசுவாசமா வந்தா மனைவி தடுமாற்றம், மனைவி விசுவாசம் வந்தா கணவன் தடுமாற்றம், கணவன் மனைவி விசுவாசம் வந்தா பிள்ளைகள் தடுமாற்றம், பிள்ளைகள் விசுவாசம் வந்தா பாஷாவுடைய எதிர்காலம் தெரியாது. தாய் ஒரு சைடு, தகப்பன் ஒரு சைடு, பிள்ளைகள் ஒரு சைடு. நீ எவ்வளோ பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னிருக்கோ அது இருக்கிறாங்க. இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபம் பண்ண போறோம். ஒன்று சேர்ந்து எந்த காரியமா இருந்தாலும் ஒதுக்கிட்டு பத்து அப்பாவுக்கு சூழ்நிலை கல்யாணமா இருந்தாலும் சரி அப்பாவுக்கு நேரத்தை கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை தேடாதபடி இருக்காதீங்க. சொன்ன நினைவோடு நீங்க வாழாதீங்க. வாழ்ந்தீங்கன்னா அது எல்லாம் மாயை மாயை மாயை. மாயத்துக்கு நீங்க விலக்கி ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. வருவீங்க. உயிர் இன்னும் மாறல, ஒரு சாம்பல் இன்னும் உடையில. அதனாலதான் இன்னும் கட்டுக்குள்ள கட்டி வைத்திருக்கிறான் சத்துரு. அதனாலதான் வர முடியல. அதனாலதான் சாக்கு போக்கு சொல்றோம். எல்லா காரியத்திலும் சாக்கு போக்கு சொல்றோம். அப்படிப்பட்ட சாக்கு போக்கு இனியே விட்டுருங்க, இனியே விட்டுருங்க. நாங்க ஊழியக்காரர்களா சொல்றோம். நீங்க ஏன் சொல்றோம்? எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறோம். அதனாலதான் சொல்றோம். அப்படிப்பட்ட காரியம் மீண்டும் வீட்டில் நடக்க கூடாது. எதுவா இருந்தாலும் அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் அப்பாவுக்கு தான் முதலிடம். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நீங்க ஆண்டவருக்காக ஒப்புக்கொள்ளுங்க. இன்றைக்கும் நிலைமைகள் இப்படி இருக்காது, இப்படி இருக்காது. நீங்க செபிக்கிற செப்பனம் வீட்டை தாங்கும், உங்க குடும்பத்தை தாங்கும், எல்லாரையும் நடத்தும். இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள நடத்த நீங்க அதிகமான பிள்ளைங்க ஞானத்தான எடுத்துக்கூட ஆழத்தில் வர முடியாதபடி இருக்கிறாங்க. தாய்த்தவர்கள் கரெக்டா இருக்கணும். அவங்க கரெக்டா சொல்லி பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா அவங்க சரியா வருவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் அப்பா உங்களை கொண்டு வந்து இடத்துல ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய வசனத்தினால உங்களை தேற்றி
கொண்டே வருகிறார். அந்த வசனம் தான் உங்களுக்கு காலுக்கு தீபமாய் வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் ஞானம் இல்ல, அப்பாவுடைய ஞானம். அல்லேலூயா. அப்பாவுடைய பாதுகாப்பு, அப்பாவுடைய வழிநடத்தல். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் நான் அப்பா இல்லாம வாழ்ந்தவனால வாழ முடியாது. அல்லேலூயா. எல்லாம் மாய போயிடும். ஒன்று சொல்றேன், மீண்டும் சொல்றேன், இன்றைக்கு நாம் ஒருமனப்பட்டவர்களா யாராவது ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படாத ஞானஸ்நானம் எடுக்காத இருக்கிற நம்முடைய சபையில முக்கியமா சொல்றேன், நம்முடைய சபைக்கு தெரிவித்து மற்ற சபையில எவ்வளவு பிள்ளைங்க ஞானஸ்நானம் எடுக்காத இருக்கிறாங்க, எவ்வளவு பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க. இந்த ஆத்மாவுக்காக நம்ம நித்தம் பண்ணி ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் முழங்கால் படிக்கிறோமா, ஒரு கண்ணீரோடு ஒரு துளி தண்ணீர் அந்த கண்ணீரை விட்டீங்கன்னா அந்த கண்ணீருக்கு பதில் விட்டீங்க. அந்த கண்ணீருக்கு எவ்வளவு லட்சியம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சுரத்திலிருந்து ஆண்டவர் அவர் எப்படி பண்ண நீருக்கு போல ஊற்றிக்கொண்டே இருப்பார். அது ஒற்றாத நிலமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த ஒற்றாத நிலமா உங்களதான் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க வற்றி போக கூடாது. அந்த நிலத்துல எப்பவுமே நீர் ஊற்றாய் எப்படி இருக்கணும், அது என்ன சொல்லுவாங்க, சுரண்டி கொண்டே இருக்கணுமா, ஊற்றி கொண்டே இருக்கணும். நிலம் சுட்டு சுட்டாலும் அந்த நிலம் எப்படி இருக்கணும், ஈரமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஈரம்னா உனக்குள்ள செப குறைவே இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அந்த செபம் எப்போதும் ஒரு தாங்கி நடக்கணும்னு சொன்னா ஆண்டவருடைய பாதத்துல எப்போதும் இருங்க. அல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு விண்ணப்பத்துக்காக கருத்தா ஜெபம் பண்ணுங்க. நேரத்தை ரொம்ப அதிகமா எடுக்காதீங்க. ரத்தன சுருக்கமா 2 நிமிஷம். அல்லேலூயா. இந்த 2 நிமிஷத்துல நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை நமக்கு கழிப்பான மாற்றுவார். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய சபைக்காக, சபையில இருக்கிற எவ்வளவு பிள்ளைங்க ரட்சிக்கப்படாதபடி, ஞானஸ்நானம் எடுக்காதபடி, நம்ம மாற்று ஞானஸ்நானம் எடுத்தா நம்ம பிள்ளைங்களாம் எடுக்காத இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப சௌரியமா இருக்காரு. நிச்சயமா சொல்ற ரொம்ப சௌரியமா இருக்காரு. எப்போ வருவாருன்னு தெரியாது. அல்லேலூயா. நம்ம ஆயத்தமா இருக்கணும். வருகிற நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், இவனுக்கு போல எடுத்துக் கொள்ளப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இவனுக்கு போல எடுத்துக் கொள்ளப்படணும். அல்லேலூயா. இவனுக்கு 365 வருஷம். அல்லேலூயா. அந்த வருஷத்தை ஆண்டவர் தந்து அவனோடு இருந்தார். ஆனா அவன் அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு கொடுத்த ஆயுஷ் நாட்கள் எப்படின்னா, ஆவினால் 70 பலத்தினால் என்பது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எவ்வளவு நாள் ஆண்டவர் கொடுத்திருக்க நம்மளுக்கு தெரியாது. அந்த கொடுத்திருக்க ஒவ்வொரு நாட்களும் வெளியேற பெற்ற நாட்களா இருக்கிறது. அதனால நீங்க எல்லாம் யுத்தம் பண்ணி இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த மாதத்திற்குள்ள வருகிற புதிய மாதத்துல உங்களுக்காக 7 நாள் இந்த இடத்துல நான் உபவாசம் இருந்து செபிக்க போகிறேன். இந்த உபவாசத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆண்டவர் இந்த சபை பெருகணும். ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இந்த செடியிலே ஓடக்கூடாது. ஆண்டவரே இந்த செடியில மொழிகி ஓடணும் ஆண்டவரே சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். அல்லேலூயா. இங்க நீங்க செபிக்கிற இந்த ஜெபம் உங்க வீட்டில் எல்லாரையும் சந்திக்கப்படணும். அல்லேலூயா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கொள்ளப்படணும். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். முதலாவது ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஒவ்வொரு பெரியவருக்கும் சிறிய பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வழி வாசலை திறந்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஒரு புதிய உலகத்தை அவருக்கு ஆண்டவர் தர வேண்டும். அல்லேலூயா. இந்த பழைய உலகம் வேண்டாம். புதிய உலகத்துல ஆண்டவரோடு இணைந்து ஒவ்வொரு பிள்ளைகள் செபிக்கிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் விசுவாசத்தோடு ஆண்டவர் எப்போது பிள்ளைகள் நடத்தும் போது அந்த விசுவாசம் ஒரு பிள்ளைகள் குறைவாதபடி அந்த குறைவை நிறைவாக்கும்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த விசுவாசத்தை தரணும். அல்லேலூயா. இதற்காக ஒரு வருஷம் சபையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, சபையில் வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, குடும்பத்துல ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள வந்து தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வெற்றி பெறலாம் அப்படியே இருக்காரு அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பமாக உங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர ஆண்டவரே, குடும்பமாக ரட்சிப்புக்குள்ள வர பாராட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பத்தை தொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வாழ்கிற பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. சபைக்கு வருகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. முழுவதுமான ரட்சிப்புக்குள்ள வர ஆண்டவரே
சொல்லுங்கப்பா. அவர் முழுவதுமாக ரட்சிப்புக்குள்ள வந்து ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும் ஆண்டவரே. அப்பா ஞானஸ்தானம் எடுக்க தடையாக இருக்கிற அவர்களை இயேசுவின் நாமத்தில் உபயோகிக்கிறேன். மறுபடியும் மிக சமீபமாக ரஷ்யக்குள்ள வர அண்ணன் ஞானஸ்தானம் பெற கிருபை பாராட்டும் ஆண்டவரே. அப்பா நீ மனம் முழுக்க மாண்டவரே வாழ்க்கைக்குள்ள பேசும் ஆண்டவரே. அப்பா இப்போது ஆண்டவரே வாழ்க்கைக்குள்ள ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை இறக்க மாண்டவரே. ஆவியானவர் செயல்பாட்டு மாண்டவரே. அப்பா ஞானஸ்தானங்களுக்கு சாட்சியாக வாழ மாண்டவரே. உம்மோட ஒப்பு கொடுத்த ஆண்டவரே உமக்காக வாழும்படி பேசும் ஆண்டவரே. வாரியாக செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தால் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அவருக்குள்ள இருக்கிற குறைகளை இயேசுவின் நாமத்தால் எடுத்து போட்டு ஆண்டவரே தைரியமாக வந்து ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே உமக்கு சாட்சியாக இருக்கும்படி கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. கண செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விதைத்த விதைகள் ஆண்டவரே 30, 60, 100 அறுக்கும்படி கிருபை பாராட்டும் ஆண்டவரே. அப்படியாக பலிக்கும் ஜனங்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. சபையை மாற்றும் ஆண்டவரே. சபையை பலப்படுத்தும் ஆண்டவரே. சபைக்குள்ள வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே நீ ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும் ஆண்டவரே. ஏதோ பேருக்கு வரணும்னு ஆண்டவரே வராதபடி ஆண்டவரே உண்மையாக உங்களை தேடும்படி ஆண்டவரே அவருடைய இதயத்துக்குள்ள பேசும் ஆண்டவரே. நீ அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுக்கும்படி கிருபை பாராட்ட போவதற்காக ஸ்தோத்திரம். தடைகளெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே அவருக்குள்ள நீ பேச போவதற்காக ஸ்தோத்திரம். நடத்தினவர் இனியும் நடக்குமா இயேசுவின் நாமத்தால் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்டீரே பதில் தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே மற்ற சபையில கூட எவ்வளோ பிள்ளைங்கப்பா சர்ச்சைக்கு போறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க, ஆனாலும் ரட்சிக்கப்படலப்பா. ஞானஸ்தானம் எடுக்கல. இந்த பிள்ளைகளெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க ரத்தத்தினாலே கழிவது புதிய வாழ்க்கையை தரும்படியா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான ஆண்டவர் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இந்திய தேசத்துல எவ்வளவு பிள்ளைங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, ஆனாலும் முழுமையாய் ஆண்டவர் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாதபடி இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படும்படியா ஞானஸ்தானங்கள் எடுக்கும்படியா ஒரு வருஷம் பண்ணுங்க, ஒரு வருஷம் பண்ணுங்க. இந்த இந்தியா தேசத்துல எவ்வளவு சபைகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சபைகள் இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் தொட்டு அந்த அந்த ரத்தத்தினால ஆண்டவர் விளைகிறமாய் ஒவ்வொரு பிள்ளை வீட்டு எடுங்க. யாராவது ஒரு வருஷம் பண்ணுங்க, சோம் பண்ணுங்க. பரிசுத்தாவியானவரே நன்றி 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 ராஜா. இந்த நாளிற்காக ஆண்டவரே என் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுப்பா ஆண்டவரே இந்திய தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்துல இருக்கிற ஆண்டவரே அப்பா பேசுற பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா நான் திருவாரூர் படிச்சு தேவனே ஞானஸ்தானம் பெறாது படிச்சு இருக்கிறாங்க அப்பா. சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க. அப்படியாகவே ஆண்டவரே நாட்டுல பேசுறவர்களாக இருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே அவர்களெல்லாம் மனம் தேவன் ஆண்டவரே அப்பா என் பாரத தேசத்துக்கு மேல ஆமென் ஆமென். எஸ் மனம் வேணும். எஸ் ஆண்டவரே இந்திய தேசத்தை ரட்சிக்கும்படியாக வாலிப பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஞானஸ்தானம் பெற்றும் ஆண்டவரே மனம் திரும்பாத ஜனங்களுக்காக செபிக்கிறேன். இயேசுவே தயவாய் மன்னித்து ஆண்டவரே ஆகப்பா. அப்பா நீ மனம் திரும்ப ஆண்டவரே அடிக்கிற உள்ளவரும் ஆண்டவரே கிருபை நிறைந்தவரும்
வீட்டுல எவ்வளவு பேர் வசிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை கடந்து போகணும். இயேசு அவர் வீட்டுல எல்லாம் போய் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடரும், ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை கொடுக்கணும். நானே பரிகாரியாக கர்த்தர் என்று அவர் அறிந்து கொள்ளணும். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினவர். இவரே மெய்யான தெய்வன், இவரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள இப்பொழுது உங்க வீட்டுல உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க யாரா இருக்கிறாங்களோ, எவ்வளவு பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க. இந்த நாயக் ஜட்ஜிங்க எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க. பிரதமர் ரட்சிக்கப்படாத இருக்கிறார், சீஃப் மினிஸ்டர் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க, மந்திரிமார் எம்பிங்க ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க, எவ்வளவு கலெக்டர் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க, எவ்வளவு பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் எம்எல்ஏ எவ்வளவு ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது தெரியுங்களா? 148 கோடி ஜனம் இருக்குது. ஆனா கருத்து கணிப்புல 145 கோடி தான் சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனாலும் கூட எவ்வளோ கோடி கோடி ஜனம் இருக்குது. இந்த கோடி ஜனத்துல ஒரு சிலர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு சபையில பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேல ஆந்திராவில் இருக்கிறது. அல்லேலூயா. ஜெகன் அவருடைய பேர் பாபு. ஆனா அவருடைய இதுல கூட சர்ச்சில் என்ன இருக்கு, 2 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தா ஒவ்வொரு சபையிலும் 50,000 60,000 மேல தாண்டல. ஒவ்வொரு சபையிலும் 30,000 40,000 தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சபையில 5,000 3,000 2,000 500 200 150 10 பேர் கூட இருக்காங்க. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு ஆத்துமாக்களை நமக்கு தர வேண்டும்.
மற்றவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத இயேசு அறியாத ஜனங்களுக்கு பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை ஏற்று ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவார். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் சந்திப்பார். உங்களை கொண்டு அவர் வழி நடத்துவார். பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு யாராவது ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்களோ, ஒரு சொந்த பந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பாரத்தோடு நீங்க மனசுக்குள்ளே அவர்கள் பேர்ல சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கர்த்தாவே கொடுத்திருக்கிற விண்ணப்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே பாதபடியில வந்திருக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த விசுவாசத்தோடு இந்த காலவெளியிலே பாதபடியில வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ரட்சிப்பதற்கு இந்த உலகத்துல கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, ரட்சிப்பு இல்லாத விடுதலை இல்லாத குடும்பத்திற்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அழைத்தவர்கள் அநேகர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மாத்திரம் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, அழைத்த அத்தனை கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ள ஆக மாட்டார்கள். ஆனாலும் ஆண்டவரே, ரட்சிப்பு என்கிறதான வஸ்திரங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையாய் தெரிகிற ஆண்டவரை தேடுகிறதுல ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கட்டுண்டர் விடுவிக்க வந்த தெய்வமே, இந்த காலவெளியில கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை தெரிந்து கொள்ளபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே கர்த்தாவே எத்தனையோ பேர்கள் பாவ சேற்றுக்குள்ள விழுந்திருக்கிறாங்க ஆண்டவரே. கட்டுண்டர ஜனங்கள் கட்டுப்பட்ட மனிதர்களே ஆண்டவரே, அந்த கால இருள்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறார்கள். மந்திர கட்டுகளிலே சிக்கி இருக்கிறார்கள் ஆண்டவரே. பிசாசுடைய கட்டுக்குள்ள விழுந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. பாவத்துல விழுந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த கால இருளில விழுந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. பொல்லாத பிசாசுடைய ஆவிகளே ஆண்டவரே, கட்டுண்ட ஆண்டவரே அப்பா, தகப்பனே எழுந்து நடக்காதபடிக்கு விழுந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் ரட்சிப்பை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்களுக்காக பாடுகளை துக்கங்களை ஏற்றுக்கொள்ள உலகத்துக்கு வந்த தெய்வமே, பரிசுத்த ஆவியானவர் ஜனத்திற்காக தம்முடைய உயிரை பலனை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா, தகப்பனே மனுஷன் கருத்தால பிழைப்பான்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட வல்லமையில கிருபையில தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வம் ஆண்டவரே, வல்லமையில்லாத கிருபையின் கரம் ஆண்டவரே, கரம் குறுகி இருக்கிறது சொல்லி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நீங்கள் சொன்னது ஆண்டவரே, இதை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்களை திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு சபைக்குள்ள வராதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற எல்லா பிசாசுடைய கிரியைகள் நிறுவனப்பட்டு விசுவாசத்தை சொல்கிற வேண்டுமாய் இயேசுவே, உனக்கும் எனக்கும் என்ன என்னை தெரிவிக்கும் அந்த பிசாசத்தை சொல்கிற அந்த காரியங்களை காட்ட இந்த காலங்களை நிறுவனப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வல்லமையின் அபிஷேகத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை விடவே உயிர்ப்பிக்கப்படியா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஜபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. என் ஆண்டவர் ஜபத்தினால அநேக காரியங்களிலே வழிநடத்துகிறவர் ஆண்டவரே. கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டார். விசுவாசத்துல உறுதி உள்ளவராக இருக்க வேண்டும் சொன்னீங்களே. காலங்களில் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபைக்குள்ள கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ரட்சித்து பலப்படுத்தும்படியாக இந்த காலங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இதே பொறுப்படுத்தப்பட்ட ஆண்டவரே. ஜெபத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெயத்தை காணுகிறவனமாய் கர்த்தருடைய காலங்களில் ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக உமக்கு கொடாபடி நன்றி ஆண்டவரே. கொடாபடி நீர் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கும் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுத்தும். அல்லேலூயா. கடைசியாக இந்த சபையை ஆண்டவர் கட்டணும். அல்லேலூயா. அவர்களை ஒரு குடும்பம் விசுவாசத்தோடு கொண்டு வந்து 1000 ஆளுகளை இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த சபையை கட்ட இந்த மைண்ட்ஸ்ல நம்மளுக்கு பர்மிஷன் கிடைக்கணும். விருதுல ஆண்டவர் பேசணும். அல்லேலூயா. சபைக்கு தேவையான எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கப்படணும். ஆண்டவர் யாராவது ஒருவர் எழுப்பினாவே
ஒரு சபையை கட்டிக்கலாம். அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் எழுப்பி தந்து இதற்கு எல்லாம் தேவைகளை சந்திக்கப்பட கர்த்தர் இதை புதுப்பிக்க ஆண்டவருடைய ஸ்தலத்தை நாம் கட்டி எழுப்புவோம். அல்லேலூயா. அவருடைய வீட்டை நாம் கட்டி எழுப்பும்போது நம்முடைய வீட்டை அவர் கட்டுவார். அல்லேலூயா. நம்முடைய வீட்டை அவர் கட்டுவார். அவர் புதுசாக உனக்கு இரட்டிப்பாய் தருவார். நீ எதற்காக பண்ணாத, சோர்ந்து போகாத. அப்பாவுக்காக நீ செய்யும் போது உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஒருவருக்கு கொடுக்கிற அந்த உதவி அது எனக்கு தந்தது, மீண்டும் அது இரட்டிப்பாக உனக்கு நான் தருவேன் சொல்றார். அது அவர் வெற்றிய மாட்டாரு, மீண்டும் இரட்டிப்பாய் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இந்த சபையை நம்ம கட்டி எழுப்பணும். இந்த சபையில் இருக்கிற அநேக தேவைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அநேக பற்றாக்குறையா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த சபையை யாராவது கொண்டு ஆண்டவர் பெரிய ஒரு தொழிலதிபரை கொண்டு வந்து இதை கற்றுப்படி கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய ஜெபம், நம்ம ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு புதிய வீட்டை நமக்கு அப்பாக்காக நம்ம கட்டி எழுப்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டுவார். அல்லேலூயா. நம் நிலைமைகள் மாறும், நம்முடைய கருதல்கள் மாறும், நம்முடைய சாப கட்டுகள் அறுக்கப்பட்டோம். இன்றைக்கு நீ எது எடுத்தாலும் தோல்வி தோல்வி என்று சொல்லி துக்கப்படாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இனி அப்படிப்பட்ட தோல்வியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு இதற்காக ஒருவர் கருத்தாய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் துதி சட்டம் நாவில துதிங்க. சொல்ல சொல்ல ஆண்டவர் செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாவில ஆண்டுடைய வார்த்தையை வைத்து எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும், எதற்காக துதிக்க வேண்டும், எதற்காக நம்ம போராடி யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வார்த்தையை தருவார், வசனங்களை தருவார். இன்றைக்கு நீங்கள் யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிற வேளையில இந்த சபையை ஆண்டவர் கட்டி எழுப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை கட்டி முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை நாமல் புரிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சோத்திரமானவரே, சோத்திரம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா, இந்த காலை வேளை பாதப்படியிலே வருகிற தகப்பனே, சோத்திரமானவரே, சோத்திரம் ஐயா. அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாத என் தெய்வமே, சோத்திரமானவரே, சோத்திரம் ஐயா. இதோ ராஜா, இந்த காலை வேளை சுவாமி விசேஷமாக ராஜா அப்பா பாதப்படியிலே வந்து ராஜா நாங்கள் கண்ணீரோடு அப்பா எங்களுக்கு தந்த விண்ணப்பத்திற்காகவும் பாதப்படியிலே கடந்து வருகிறோம் தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஐயா. இயேசு ராஜா, நீர் நல்லவர் வல்லவர் ராஜா, வாக்கு மாறாதவர் ராஜா. உங்களுடைய கிருபை தயவு அப்பா எங்கள் மேலே இருப்பதற்காக ராஜா. இதோ சுவாமி இந்த சபைக்காக அப்பா விசேஷமாக ராஜா இந்த சபையை கட்டி எழுந்து ராஜா அப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ததும் தகப்பனே. இயேசுவே, ஒரு உள்ளத்திலும் நீர் பேசும் தகப்பனே. எழும்பி பிரகாசி ஒளி வந்தது என்று சொன்னவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. அப்பா ஒரு பிள்ளைகளிடம் ஒரு குடும்பத்தாரிடத்திலும் பேசி ராஜா இந்த சபையை கட்டுமானம் பண்ணிய ராஜா கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த சபையை கட்டி ராஜா அப்பா உடைய ஆலயத்தை கட்டும் பொழுது ராஜா எங்களுடைய வீட்டை ராஜா நீர் கட்டை யாராவது எப்படியாவது எந்த மொழியிலாவது எப்படியாவது எழுப்பி தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரே, இந்த சபையை கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் அப்பா ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க தகப்பனே. சோத்திரம் கர்த்தாவே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு இருப்பதற்காக விலகாமல் இருப்பதற்காக நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே. உடைய கிருபை சபையின் மேல் இருப்பதற்காக ராஜா ஜனங்களே அப்பா ஒரு கூடி ஜனங்களை எழுதி சபை கட்ட உதவி செய்யுங்க தகப்பனே. சோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே, கர்த்தரின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் தரம் என்று சொல்லிட்டீங்களே ராஜா, அது போல ஐஸ்வர்யங்கள் எழுப்பம் தகப்பனே இந்த சபைக்காக உதவி செய்ய ராஜா. சோத்திரம் கர்த்தாவே, நீர் நல்லவர் வல்லவர் ராஜா, வாக்கு மாறாதவர் ராஜா. நல்ல கடிதர மரங்களாக அப்பா எங்களை எழுப்பி
தகப்பனே. நல்ல மரங்கள் நல்ல கனியை தரும், கெட்ட மரங்கள் அப்பா நல்ல மரங்கள் கெட்ட கனியை தராது, கெட்ட மரங்கள் நல்ல கனி தராது போல ராஜா நல்ல ஆத்துமாக்கள் இந்த சபைக்குள்ள எழுப்பினார் தகப்பனே. ஒரு பாரத்தோடு இந்த சபைக்காக ராஜா ஜெபித்து ராஜா கண்ணீரோட விளைக்கிறவன் கம்பீரமாய் எழுவான் என்று சொல்வது போல ராஜா நாங்க கண்ணீரோட இந்த மாதிரி ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனே. இந்த சபையை கட்ட எங்களுக்கு உதவி செய்தார்கள் தகப்பனே. யார் மூலியமாவது எங்கிருந்தாவது ஒரு தானாக போல ராஜா என் தந்தை நம்மளாக ஏறென பேசுவது போல ராஜா நீ உதவி செய்து ஆச்சரியப்படுத்தும் இயேசுவே. என்னுடைய பாரம் மிகவும் அதிகம் ராஜா, கடற்கரை மணலை பார்த்து எனக்கு பாரம் அதிகம் தகப்பனே. இருந்தாலும் ராஜா உன்னை கிருபையினாலே தயவினாலே ராஜா எங்களை நீர் பலப்படுத்துவீங்க, எங்களை நீர் ஆசீர்வதிப்பீங்க, சபையை ஆசீர்வதிப்பீங்க தகப்பனே. சோதரம் ஆண்டவரே இயேசு ராஜா நீர் ஒருவரே பெரியவர் ராஜா, நாங்கள் சிறுகலம் நீங்கள் பெருகலம் தகப்பனே. ஆம் என்றும் ஆமென் என்றும் ராஜா உன் பாடப்படிலே நாங்கள் கெஞ்சி மாந்தாடுகிறோம் தகப்பனே. சகல துதிகளை நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து அவருடைய வார்த்தையை ஒரு 10 நிமிடம் நாம் கேட்போம்.